ஹலோ, இன்றைக்கி இதே போல் வந்துட்டு கேக் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது. வந்தேன், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கான பொருட்கள் என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாமா இப்போது? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா, சுகர் பவுடர் வந்துட்டு வேணும், அப்புறம் கோகோ பவுடர் வேணும், அப்புறம் எக் வேணும், அதுக்கப்புறமா ஆயில் வேணும். ஓகேவா? ஒரு 2 எக். ஓகே, இப்போ ஆயில் வேணும், இப்போது மில்க் வேணும், வினிகர், அது ஓகேவா, வெனிலா எசன்ஸ், ஓகே, கொக்கோ பவுடர், ஓகே கொக்கோ பவுடர் இல்லை, அது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. அதை வந்துட்டு நாங்கள் ஊறுகாய் டப்பாவில் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலாக இதில் நான் இடையில சொல்கிறேன், ஒரு விஷயம் நடந்தது. ஓகேவா? இப்போ சாக்கோ சிப்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு காட்டாமல் விட்டுட்டேன், சால்ட். ஓகேவா? தேவையான கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வேணும். இப்போ ஓகே, இப்போது 2 முட்டையை வந்துட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். அது 120 கிராம் அளவுக்கு உள்ளே இருந்தது. ஓகேவா? ஓடோடு சேர்த்து 180 கிராம் இருந்தது. இப்போ வெண்ணிலா எசன்ஸ், அது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, 5 ml. ஓகேவா? வினிகர் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுவும் 5 ml. இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு நுரையெல்லாம் ததும்பி இதாகணும்னு அவசியம் இல்லை, அது வந்துட்டு பிளெண்ட் ஆகணும்னால அவ்வளோதான். இப்போ ஆயில் வந்துட்டு ஒரு 60 ml, 1/4 கப். ஓகேவா? 60 ml அளவுக்கு வந்துட்டு ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதையும் வந்துட்டு நம்ம போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க நீங்களும். ஸோ இப்போ இந்த நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் மில்க். ஓகேவா? காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, 120 ml மில்க். ஓகேவா? அதையும் போட்டு இப்படி நல்லா அடிச்சிடுங்க. நல்லா அடித்த பிறகு அந்த சுகர் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை, ஐசிங் சுகர்னால் அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை தான். ஓகேவா? அந்த சர்க்கரையும் வந்துட்டு இதில் நம்ம கலந்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தாக்கா அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு இதை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அந்த பிளெண்டர்லலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. இடையில வந்துட்டு இன்னும் மறுபடியும் வந்துட்டு இதை நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? பாதி எடுத்து வச்சிருந்தேன்ல, அந்த சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சாரி, எனக்கு வந்துட்டு வாய்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகுது, கொஞ்சம் கோல்டாக இருக்கனால வந்துட்டு வாய்ஸ் சரியில்லை. ஓகேவா? நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்துட்டு மீதி சுகரையும் போட்டாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அதை நசுக்கி விட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அடிக்க முடியல அப்படின்னாக்கா இந்த சர்க்கரை அடிச்சிருக்கோம்ல மிக்ஸி, அந்த மிக்ஸிலேயே இந்த முட்டையை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊற்றி ஒரு சொட்டு கூட விடாதீங்க. ஓகேவா? ஒரு சொட்டு கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதில் வந்துட்டு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ரொம்ப நேரம்லாம் இதை வந்துட்டு அடிச்சிடக்கூடாதுங்க. சும்மா ஒரு அடி. ஓகேவா? ஒரு தடவை வந்துட்டு மிக்ஸ் ஆனாக்கா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மட்டும், அதை வந்துட்டு நுரையெல்லாம் தடும்பக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஊற்றணும். ஓகேவா? கெட்டியாக இருக்கும் கொஞ்சம், அவ்வளோதான். அந்த ரிப்பன் சைஸில் அந்த மாதிரிலாம் வராதுங்க இது. இப்போது ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா மைதா எடுத்துக்கணும். ஓகேங்களா? மைதாவுடைய அளவு வந்துட்டு 135 கிராம். ஓகேவா? 1 கப் மைதா, 135 கிராம். கோகோ பவுடர் நெக்ஸ்ட்டு 1/4 கப். ஓகேவா? 35 கிராம். சால்ட்டு 1/4 டீஸ்பூன். ஓகேவா? 3 கிராம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், 5 கிராம். பேக்கிங் பவுடர் அதுவும் வந்துட்டு 1 டீஸ்பூன், 5 கிராம். அதுவும் போட்டுக்கோங்க. ஓகேவா? எங்களோட வீட்டில் வந்துட்டு ஊறுகாய் டப்பாவில் வச்சுருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஊறுகாய் டப்பாவில் தான் வைக்கணும்லாம் இல்லை. பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக வந்துட்டு சால்ட்டை சொல்ல மறந்துட்டேன். சால்ட்டு சொல்லிட்டேன், சாரிங்க. கொஞ்சம் குழப்பதா எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த கேக் வந்துட்டு நான் செய்யலை, பக்கத்து வீட்டு பொண்ணு செஞ்சது. ஸோ அந்த பொண்ணு வீட்டில் தான் போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு சலித்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா போட்டு சலித்து எடுத்துடலாம். எதுக்காக சலிக்கிறோன்னு பார்த்தாக்க,
ஒரு லாஸ்ட்டாக வந்துட்டு சலித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த உருண்டையாக கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சலிச்சு எடுக்கிறது. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. இது அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு இப்போது நம்ம சலிச்சு எடுத்தாச்சுங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் அந்த முட்டை அடிக்கிற கருவி இருக்கு இல்லையா, அதை வச்சே வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு சும்மா ஸ்பூன் கரண்டி இதெல்லாம் இருக்குங்கள, அது கூடயும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, இது வந்துட்டு எளிய முறையில் வந்துட்டு நம்ம செய்யலாம். ஓகேங்களா, ரொம்ப வந்துட்டு நம்ம இதுக்காக எஃபோர்ட் போட தேவையில்லை, ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம். இதுக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு செய்கிறதுக்கான டைமிங். பட் வந்துட்டு நம்ம அந்த பேக் பண்ணுற டைம் தான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ வரது பாருங்கள், க்ரீம் பதத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணுங்க. ஸோ நீங்கள் நல்லா இதை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, கலக்கி எடுத்து விட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எடுத்து விட்டு கலக்கிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இது என்ன பியூட்டினாக்க, என் குழந்தைங்க இருக்கிற நேரத்தில் இந்த கேக்லாம் செஞ்சனாக்க வேறு லெவலில் இருக்குங்க, வீடியோவே எடுக்க முடியாது. பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு வந்துட்டு வந்துருக்கு பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரக்சரே பாருங்களேன், ஒரு மாதிரி சூப்பராக இருக்குதா, சில்கியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவுக்காக இல்லை, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தோம், இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த கட்டிகள், பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஏர் பபிள்ஸ்லாம் வந்துட்டு இல்லாத அளவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வந்துட்டு கேக் கூட டாட்டாக நின்றும், வேகாது ஒழுங்காக. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இல்லாமல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அந்த பிளெண்டர்லலாம் நீங்கள் போட தேவையில்லை. ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டு குட்டி டின்னு எங்கள்கிட்ட இருந்தது, அதை வந்துட்டு நீங்கள் டின்னு இருந்தால் டின்னு யூஸ் பண்ணுங்கள், டிஃபன் பாக்ஸோடு கூட செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு வருஷம் டிஃபன் பாக்ஸில் தான் செஞ்சுருக்கேன். டின்னு வந்துட்டு எங்கள்கிட்ட இப்போது இந்த பேப்பர் இல்லை எங்கள்கிட்ட, இப்போ பட்டர் ஷீட் இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மைதாவை வந்துட்டு கொஞ்சமாக உள்ளே போட்டு நாங்கள் வந்துட்டு அதை இப்படி தட்டி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும், எல்லா இடத்துலையும் இப்போ வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்துட்டு இது கட்டியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு மறுபடியும் அதெல்லாம் எடுத்து ஊற்றும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு இதை நல்லா வந்துட்டு இப்படி கலக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னொன்று மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, ஒரே சைட்லேயே கலக்குங்க. சும்மா வந்துட்டு மாற்றி கலக்குனீங்கனாக்கா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஒரே சைடாகவே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கலக்கிக்கோங்க. ஓகேங்களா, இவ பாருங்கள், இதில் ஊற்றுறப்ப வந்துட்டு ரொம்ப அழகாக வருது. நிஜமாக வந்துட்டு ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாக இருந்துட்டால் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு லிக்விடாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களெலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கேக்லாம் செஞ்சுருக்கீங்களா? இருந்ததெல்லாம் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, இந்த கேக்கெல்லாம் வந்துட்டு என் பசங்களை வச்சுக்கிட்டு செஞ்சேன்னு வைங்க வேறு மாதிரி ஆயிடுவேன். என் கீ வீட்டுக்காரவங்களாம் வந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட சண்டையே வந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிறது மாடி வீடு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேலே தட்டா கீழையும் கேட்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஐடியா பண்ணுவோம் பாருங்கள், டக்குன்னு மேட் எடுத்து நாங்கள் போட்டு ஓகே மேட்லேயே தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டோட வச்சு தட்டி நம்ம வந்துட்டு இப்போ குக்கர்லேயும் செய்யலாம், இட்லி சட்டிலையும் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு இட்லி சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இட்லி சட்டியை 10 மினிட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்துட்டு இப்போது நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்து வச்சோடனே அந்த கேக் வச்சோடனே நாங்கள் வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் போட மறந்துட்டோங்க. ஸோ மறுபடியும் அதை மூணுனதை வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி மறுபடியும் சாக்கோ சிப்ஸ் போட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்ப எதையாவது மறந்துருக்கீங்களா? அதுவும் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 to 40 மினிட்ஸுங்க ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு இடையிலலாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க, அப்போ தான் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா புதுன்னு வரும். ஓகேங்களா, கத்தி விட்டு பார்த்தா எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல. டூத் பிக் இருந்தால் செய்யலாம், எங்கள்கிட்ட டூத் பிக் இல்லாத கம்பி தான் இது பண்ணிட்டோம். இப்போ சாக்லேட் வந்துட்டு நாங்கள் மெல்ட் பண்ணிக்கிறோம். அது மேலே வந்துட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்லேட் மில்க்கு லைட்டாக சுகர் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, அதை மெல்ட் பண்ண. ஸோ இது வந்துட்டு நாங்கள் இப்போது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா,
இது வந்துட்டு சூடாக இருக்கப்போ நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டோம். முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு ஆற வச்சு ட்ரை பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு நல்லது. சூடாக பண்ணிங்கன்னா கேக் வந்துட்டு பாதியாக பிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 1 hour வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்தேங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா வந்துட்டு ப்ளம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மேலே உள்ளதை மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம். ஓகேவா? இந்த நூல் வச்சா கட் ஆகுற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா கேக் சாஃப்டாக. ஸோ இந்த மாதிரி வருதா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கேக்கில் வந்துட்டு நூலெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் வேடிக்கையெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த அக்கா வந்துட்டு பொறுமை பொறுக்கலை, பொறுமையாக இருக்க முடியலை அந்த அக்காவுக்காக. ஸோ இடையில கையை விட்டாங்க. இப்போ அந்த நம்ம சிரப் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு மேலே ஊற்றி இப்படி வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப வந்துட்டு ஒரு கேக் ஃபீல் வரும், அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.